நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் நகர பேருந்து புதிய வழித்தடத்தில் சுமார் 4.5 கிலோமீட்டர் பள்ளி மாணவ மாணவியர்களுடன் பேருந்தில் பயணம் மேற்கொண்ட ஆட்சியர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள குருக்களாம்பாளையம் பகுதிகளில் பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் பெரிதும் சிரமம் அடைந்து வந்தனர். மாணவ மாணவிகள் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காளிப்பட்டியில் செயல்படும் அரசு பள்ளிக்கு நடந்தோ அல்லது சைக்கிள் மூலமோ செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. புதிய பேருந்து வழித்தடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உமா, திமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மதுரா செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்திற்கு பூஜை செய்து துவங்கி வைத்து பேருந்து குருக்கம்பாளையம் முதல் காளிப்பட்டி வரை சென்றது. தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் உமா, திமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மதுரா செந்தில் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் பேருந்தில் பயணம் செய்து மாணவ மாணவிகளுடன் உரையாடி கொண்டே பயணம் செய்ததால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பல ஆண்டுகளாக பேருந்து வசதி கேட்டு கோரிக்கை விடுத்து வந்த பொதுமக்கள் தற்பொழுது பேருந்து வசதி கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார்.